போற்றுதலுக்குரிய எங்கள் அன்பின் ஆண்டவர்
யாருடைய வசனத்தை செவிடாக போனோம். ஆனால் தேவாதி ஆண்டவருக்கு கேட்களும் அறிவுகளும் எல்லாரும் நான் உங்களுக்கு பார்த்து தருவேன். பூமியின் பொருளை லாபத்தையும் வாய்ப்பாடுகள் தொழில்துறைக்காக செய்து ஆலோசனையுடைய தீர்மான சோதனைகளே நம்முடைய பரமபிதாவாகிய சகோதரர்களை பாவங்களை வைக்கிறதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களை மக்களையும் அவசரங்களையும் மறைத்தார். படிக்கும் வாழ்க்கையில் நாம் எவ்வாறும் பிரபலமாக பாவங்களை வளர்ப்பாடுகளை அறிவிக்கிறது. அவருடைய இருக்கிறவர்கள் நாம் மேலான காரணங்களுக்காக நன்றி செலுத்தும். அவர் எப்போதும் சிறப்பாக உலகத்திற்கு சாப்பிட்டார்கள். எங்களுக்கு மாறுமாவும் செய்தியாக வேண்டிக் கொள்ளவும் அற்புதங்களை தருகிறது. பாவங்களை அறிவிக்கிறது அதை நம்மை வழிநடத்தின ஆண்டவர் நம்முடைய பாவ வாழ்வின் பல்வேறு நிலைப்பாடுகளை நமக்கு உணர்த்துகின்ற போது அவருடைய சன்னிதானத்திலே நம்மை தாழ்த்தி பாவங்களை உணர்ந்தவர்களாய் பாவியாகவே வாரேன் பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன் என்ற 184வது கீர்த்தனையில் பல்லவி முதல் 2 சரணங்களை பாடி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரே பாவியாகவே வாரே பாவக்கரை போக்கும் பாடாலுன் பாடாலன்றே போவதில்லை என்றே கொல்லாத பாவியே நான் பாவியாகவே வாரே பாவம் போக்கும் பலியா இயேசுவே வாரே பாவியாகவே வாரே நீவாவும் பாவமெல்லாம் நீங்கும் என்று சொன்னீரே நீவாவும் வாக்கை நம்பி சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ விமோசனத்தையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக.
ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்கின்ற உணர்வோடு நாம் அனைவரும் எழுந்து நின்று 77வது கீர்த்தனை என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்ற கீர்த்தனையில் பல்லவி முதல் 2 சரணங்களை பாடி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. நின்ற வண்ணமாகவே பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவித யாபர பிதாவே, பாத்திரனும் அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவர்கள் செய்த பற்பல கிருபைக்காகவும் உள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் உறுதியோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிறுத்திற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் மீகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் வைத்திருக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட யாவது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியிருந்தவர்களாயிருக்கவும் எங்களை முதுவூழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முகமாக பரிசுத்தவும் நீதியும் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல நடக்கினாலே உங்களுடைய ஸ்தாபனம் தேவரி செய்த உபகாரங்கள் ஆவற்றையும் அந்த உணர்வை எனக்கு அருளை செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு மூலமாய் அவருக்கும் தேவருக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமென்.
நின்றவண்ணமாக இந்த நாளுக்குரிய சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். 33ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து அந்த சங்கீதம் நிறைவு பெறுகின்ற 22ஆம் வசனம் வரை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 33 13ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் தொடங்கி. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். இந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படார், சௌரியமானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. நமக்கு பயந்து தமக்கு மக்களை மரணத்திற்கு விலக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு இடமாயிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. சபையார் தயவு செய்து அமருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். 1ஆம் 2ஆம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 1ஆம் வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 வரை. 48 வசனங்கள் 12 முதல். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி எனது வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சுத்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, புரோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள 1ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் அது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. எபேசியர் 1:3 முதல் 14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திருன தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திர ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும்
புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டுமென்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 22வது பாமாலை பாடுவோம். பாமாலை 22 தூய தூய தூயா சர்வவல்ல நாதா என்று தொடங்கும் பாமாலை. பாமாலை நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம்.
மூன்றாம் சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 16 வரை. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 16 வரை. காற்றானது தனக்கு இரவு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்தில் போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நீதி கோமதேவு இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகராய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கிறதில்லையே. பரம காரியங்களையும் உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருக்கிறவரும் பரமலோகத்தில் இருந்தவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறியவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட 3ஆம் சுவிசேஷ பகுதி வாசித்தாயிற்று. இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. அமருங்கள். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகள். No one has ascended into heaven except one who descended from heaven, the Son of Man. John 3:13. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவுமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரோ பரலோகத்தில் இருக்கிறவனுமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனையே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறியவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13.
பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறியவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. திருத்துவம் தெய்வீக அன்பின் ஐக்கியம். திருத்துவ ஞாயிறு. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. No one has ascended into heaven No one has ascended into heaven except the one who descended from heaven, the Son of Man. John 3:13. No one has ascended into heaven, the one who descended from heaven, the Son of Man. John 3:13. No one has ascended into heaven except the one who descended from heaven, the Son of Man. John 3:13. Praise the Lord. மகிழ்விக்கும் அண்ணா. தலைப்பு திருத்துவம் தெய்வீக அன்பின் ஐக்கியம். திருத்துவ ஞாயிறு. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவரும் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவரும் இல்லை. யோவான் 3:13. பிரைஸ் லார்ட் ஆல். மகிழ்விக்கும் அண்ணா. தலைப்பு திருத்துவம் தெய்வீக அன்பின் ஐக்கியம். திருத்துவ ஞாயிறு. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. தேங்க்யூ. க்ளோரி டு காட். பிரைஸ் லார்ட் ஆல். மகிழ்விக்கும் அண்ணா. திருத்துவம் தெய்வீக அன்பின் ஐக்கியம். திருத்துவ ஞாயிறு. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. ஆமென். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினருக்கு ஒருவரும் இல்லை. யோவான் 3:13. பரலோகத்தில் இருந்து இறங்கிறவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் ஆன மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறுகிறவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. திருத்துவம் தெய்வீக அன்பின் ஐக்கியம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திலிருந்து இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவனும் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. திருத்துவம் தெய்வீக அன்பின் ஐக்கியம். பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. Trinity, the divine communion of love. Trinity Sunday. No one has ascended into heaven except the one who has descended from heaven, the Son of Man. John 3:13. No one has ascended to heaven except the one
who descended from heaven, the Son of Man. John 3:13. No one has ascended into heaven except the one who descended from heaven, the Son of Man. John 3:13. No one has ascended into heaven except the one who has descended from heaven, the Son of Man. John 3:13. No one has ascended into heaven except the one who descended from heaven, the Son of Man. John 3:13. Trinity, the divine communion of love. Trinity Sunday. No one has ascended into heaven except the one who descended from heaven, the Son of Man. John 3:13. Trinity, the divine communion of love. Trinity Sunday. No one has ascended into heaven except for the one who descended from heaven, the Son of Man. John 3:13. பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்தில் இறங்கினவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவரும் பரலோகத்தில் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. Trinity, the divine communication of love. No one has ascended into heaven except the one who descended from heaven, the Son of Man. John 3:13. No one has ascended into heaven except the one who descended from heaven, the Son of Man. John 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து ஏறியவரும் மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திலிருந்து ஏறியவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. No one has ascended into heaven except the one who descended from heaven and the Son of Man. John 3:13. No one has ascended into heaven except the one who descended from the Son of Man. John 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. பரலோகத்திலே இருந்து ஏறியவன் மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திலே இருந்து ஏறியவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. பழத்தை இடிக்க வேணாமன மனுஷகுமாரன் இல்லாமல் இல்லை. யோவான் 3:13. பழத்தை இருக்கிறவமாக மனுஷகுமாரி அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13.
No one has ascended into the heaven except the one who descended from heaven, the Son of Man. John 3:13. No one has ascended into heaven except the one who descended from heaven, the Son of Man. John 3:13. Amen. பரலோகத்தில் இறங்கிறவர் மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. No one has ascended into heaven except one who descended from heaven, the Son of Man. John 3:13. No one has ascended into heaven except the one who descended from heaven, the Son of Man. John 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவனும் பரலோகத்தில் இருக்கிறவனுமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. No one has ascended into heaven except the one who descended from heaven, the Son of Man. John 3:13. திருத்துவம் தெய்வீக அன்பின் ஐக்கியம் திருத்துவ ஞாயிறு. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. அனைவரும் இணைந்து இந்த நாளுக்குரிய வசனத்தை சொல்லுவோம். திருத்துவம் தெய்வீக அன்பின் ஐக்கியம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோவான் 3:13. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருப்பெயரிலே இந்த திருத்துவ திருநாள் சிறப்பு வழிபாட்டில் பங்கு பெறுகிறவங்களை மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நேரம் பாடல்களை பாடி கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுகின்ற மகிழ்ச்சி, சபையோடு துதிக்கின்ற கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு இந்த கிருபையை பெற்று அனுபவிக்க உற்சாகமாய் பாடுவோம். செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சபையுடனே உம்மை துதித்தே
துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாய் மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்த ஆண்டவர், அவரை ஆராதிக்கின்ற இந்த நேரத்திலே மகிமைப்படுத்தி பாடுவோம். பலிகளை செலுத்திடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தில் இருதயத்தை தோத்திடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, தோத்திரம் தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நேரம். நம்முடைய காணிக்கைகளை கரங்களில் உற்சாகமாய் படைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்துவோம். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை கரங்களிலே வைக்கிறோமே, காணிக்கையை கரங்களிலே வைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே வந்து நிற்கிறோம், வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கின்றதை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலையும் நாம் இணைந்து பாடுவோம். பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீர் ஐயா. நம்முடைய வாழ்வை துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகின்ற ஆண்டவர் இந்த ஆராதனை நேரத்தில் நம்முடைய துதி தோத்திர பலிகளின் மூலமாய் நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய எதிர்பார்ப்பை, புதிய எதிர்காலத்தை தருவார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் இணைந்து பாடுவோம். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீர் ஐயா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. செடியிலிருந்து கொடி அருந்த நிலைமையிலே காணப்பட்டது.
ஆனால் ஆண்டவர் இயேசுவின் அன்பு இந்த செடியை கொடியோடு இணைத்து இருக்கிறது. அந்த ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட நாம் பாடுவோம். அருந்த கொடியை போலிருந்த நம்மை செடியோடு இணைத்து விட்ட ஆண்டவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அவரை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோம். அருந்த கொடியை போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடியை போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரை களிப்பாய் மாற்றுகின்ற ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளை நாம் கண்ணீர் விடுகின்ற போதெல்லாம் ஆகாரின் கண்ணீரை கண்டு புதிய எதிர்காலத்தை தந்த அந்த அனுபவத்தை போல இன்றைக்கும் நம்முடைய கண்ணீரை மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கண்ணீரில் மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. நம்பிக்கையோடு கூட பாடுவோம். கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. களிப்பாக மாற்றினீரையா. களிப்பாக மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. எல்லாரும் மூன்றாவது சரணத்தை எழுந்து நின்று பாடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களுடைய வறண்டு போன வாழ்வை, எங்களுடைய காய்ந்து போன சூழ்நிலைமையை ஆண்டவரே ஒரு செழிப்புள்ள பசுமை நிறைந்த வயல்வெளியாய் மாற்றுகின்ற வல்லமை இந்த ஆராதனை நேரத்திலே உமக்கு உண்டு என்கிற நம்பிக்கையோடு கூட நாங்கள் பாடுகிறோம். வறண்ட நிலத்தை போல, காய்ந்த நிலத்தை போல, ஒன்றுமில்லாத பலன் தராத நிலத்தை போல வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை ஒரு செழிப்பான தேசத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். செழிப்பான நிலமாய் மாற்றி இருக்கிறேன். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட இந்த சரணத்தை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. வயல்வெளியாய் மாற்றினீரையா. வயல்வெளியாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நம்மை தாழ்த்துவோமா. நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிற ஆண்டவர் இப்பொழுதும் இந்த துதி ஆராதனை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரத்தில் ஆண்டவருடைய பிரசனம் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதை உணர்வோம். ஆண்டவர் மகிமையாய் மகிமையின் மேகத்தோடு கூட இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதை உணர்வோம். தனிப்பட்ட முறையிலே ஆண்டவருடைய கரம் நம்மை தொடுகின்றதை உணர்வோம். ஆண்டவருடைய பிரசனம் நம் மீது கூட இறங்கி வந்து நம்மை பலப்படுத்துகின்றதை உணர்வோம். பலவீனத்தோடு வந்திருக்கலாம், சுகவீனத்தோடு வந்திருக்கலாம்,
சோர்வுகளோடு கூட வந்திருக்கலாம், சொல்ல முடியாத பிரச்சனையோடு வேதனையோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆராதனை நேரம், இந்த மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஆராதிக்கின்ற நேரம், நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய எல்லா தோல்விகளையும் எல்லா கஷ்டங்களையும் மாற்றி அமைக்கின்ற ஒரு நேரம் என்பதை உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே வயல் வெளியாய் பசுமையான எதிர்காலத்தை தருகின்ற ஆண்டவரே, எப்பொழுதும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் சந்தித்த தோல்விகளை, நான் அந்த அவமானங்களை, நான் சந்தித்த எல்லா இக்கட்டுகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், பாடுகளை ஆண்டவரே மாற்றுகின்ற ஒரு நேரமாய், ஆண்டவரே அவைகளிலிருந்து எங்களை மாற்றி அமைத்து, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி, எங்களுடைய வேதனைகளை களிப்பாய் மாற்றி எங்களை பலப்படுத்துகின்ற ஆண்டவரே, எப்பொழுதும் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை பலப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லி ஆராதிக்க வந்திருக்கிற நாம் அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், அவருடைய அநாதி அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய், ஆண்டவரே ஒரு விசை கல்வாரி சிலுவிலிருந்து வெளிப்பட்ட அந்த இரத்தத்தின் மூலமாய் எங்களை பலப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி, எங்களை சுகப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி, எங்களுடைய வேதனைகளை மாற்றுகின்றீரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லி ஆண்டவரை நன்றி பலி செலுத்தி ஆண்டவரை ஆராதிப்போமா? இந்த நேரம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு நேரம், இந்த நேரம் ஆண்டவருடைய அபிஷேகம் நம் மீது ஊற்றப்படுகின்ற ஒரு நேரம், இந்த நேரம் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டு நம்மை புதிய கருவிகளாய் மாற்றுகின்ற ஒரு நேரம். கடந்து போன வறண்டு போன வாழ்க்கையை, பாலைவனமாயிருந்த வாழ்க்கையை, கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்த வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு நேரம், ஆண்டவர் அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு நேரம். அந்த எல்லா கஷ்டங்களையும் பாடுகளையும் கல்வாரியில் சிலுவையிலே சுமந்து விட்ட ஆண்டவர் இப்பொழுது நம்மை விடுதலையின் வாழ்வுக்கு நேராய் வழி நடத்துகின்ற ஒரு நேரம். ஆண்டவரே, அந்த அபிஷேக தைலம் என் மீது ஊற்றப்படுவதற்காய், ஆண்டவரே நம்முடைய அபிஷேக ஆசீர்வாதம் என் மீது நுழைந்திருப்பதற்காய், ஆண்டவரே என்னை ஒரு புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் மாற்றுவதற்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லா பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆண்டவர் இந்த மே மாதத்தின் 31ஆம் தேதியோடு முற்றுப்புள்ளி வைக்கின்றார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தருகின்ற ஆண்டவராய், ஒரு புதிய பலத்தை தருகின்ற ஆண்டவராய், ஒரு புதிய சிருஷ்டியின் ஆண்டவராய், புதிய வரலாற்றை உருவாக்குகின்ற ஆண்டவராய், இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் இன்றைக்கு நம்ம மத்தியிலே நிறைந்திருக்கின்றதை, இன்றைக்கு நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றதை, இன்றைக்கு நம்ம மத்தியிலே அந்த ஆண்டவருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகின்றதை உணர்ந்தவர்களாய், அந்த திரியேக கடவுளை நோக்கி பார்த்து, அந்த திரித்துவ மூவரு கடவுளை நோக்கி பார்த்து நம்முடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எல்லாவற்றையும் நாம் ஆண்டவருக்கு காணிக்கையாக எடுப்போமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா கீதத்தை பாடி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாருடைய கரங்களும் வானத்தை நோக்கி உயர்ந்திருக்கட்டும். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நேரம் இது. அல்லேலூயா 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 Hallelujah. 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 கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கின்ற அதிசயமும் ஆசீர்வாதம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிமையும் ஆட்சிமையுமான பரிசுத்தமான நாளுக்காக ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஆராதனை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தாயின் கருவிலை தெரிந்து கொண்ட ஆண்டவர் எங்களை வேறு பிரித்து பரிசுத்தப்படுத்தி முத்தரித்து ஆண்டவரே உம்முடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் உம்மை ஆராதிக்கின்ற கூட்டமாய் நீர் எங்களை உருவாக்கின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி
மேலவாசல் தூய இம்மானுவேல் ஆலய மக்களை ஆண்டவரை துதி செலுத்துகின்ற கூட்டமாய் நீர் பிரித்தெடுத்து வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஆராதிக்கின்ற கூட்டமாய் நீர் முத்தரித்திருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வானாதி வானங்களும் கொள்ளாத ஆண்டவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர், எப்பொழுதும் மகிமையின் பிரசன்னத்தினால் இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினியின் அபிஷேகத்தினால் நிரப்புகின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, வல்லமையின் அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வந்து எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. பலவீனங்கள் சுகவீனங்கள் மாறுகின்ற ஒரு நேரம், சோர்வுகள் களைப்புகள் மாறுகின்ற ஒரு நேரம், உற்சாகத்தின் ஆவியினால் எங்களை நீர் உள்ளான மனுஷனை புதுப்பிக்கின்ற ஒரு நேரம் ஆண்டவரே. நன்றியோடு கொடுமை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துமே ஆராதிக்கின்றோம். வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற போது இந்த வார்த்தையிலிருந்து புறப்படுகின்ற வல்லமை, இந்த வார்த்தையிலிருந்து வெளிப்படுகின்ற அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றல் படுத்துவதாக. திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய குடும்பங்களையும், இந்த திருச்சபையும் ஆளுகை செய்வதாக. இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வல்லமையின் அபிஷேகம் தொடர்ந்து எங்கள் மீது நிலைத்திருப்பதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஜெபப்பை ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற திருப்பெயரிலே இந்த திருத்துவ திருநாள் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே பங்கு பெறுகிற உங்களை மறுபடியுமாக அன்போடு கூட வாழ்த்துவதிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் நிறைந்திருக்கிறது என்கின்ற வாழ்த்துக்களை இந்த அருளுரை மேடையின் வழியாக பகிர்ந்து கொடுப்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 5 ஆண்டு கால வரலாற்றை திரும்பி பார்த்து இந்த அருளுரை மேடையிலிருந்து உங்களோடு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த நாளின் அருளுரையை ஆண்டவருடைய திருமகிமையின் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். நான் விரும்பி பாடுகின்ற ஒரு பாடலை பாடி இந்த அருளுரைக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். எத்தனையோ
எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைந்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பேரிரக்கமும் அன்பும் நிறைந்த மூவொரு கடவுளை வழிபடுகின்ற இந்நேரத்திலே அன்பின் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்த நாங்கள் செபிக்கின்றோம். நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறதை உணர்ந்தவர்களாய் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு அருள் தார். ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ திருநாள் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நாளிலே நாம் சார்ந்திருக்கிற நம்முடைய தென்னிந்திய திருச்சபை அன்பின் தெய்வீக கூட்டுறவை திருத்துவத்தின் வெளிப்பாடாக காண்பித்து நாம் சிந்திப்பதற்குரிய சில திருமறை பகுதிகளை நமக்கு கொடுத்திருக்கின்றது. ட்ரினிட்டி, த டிவைன் கம்யூனியன் ஆஃப் லவ், அன்பின் தெய்வீக கூட்டுறவு. தொடக்க கால திருச்சபை இயேசுவுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தது. ஆனால் கிபி 200ஆம் ஆண்டிலே தெர்த்துலியன் என்கின்ற அறிஞருடைய கூற்றின் அடிப்படையில் ட்ரினிட்டாஸ் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இந்த லத்தீன் வார்த்தை மூ ஒருமை, அதாவது தந்தையாக்கிய கடவுள், மைந்தனாக்கிய கடவுள், தூய ஆவியராக்கிய கடவுள் என்கின்ற அந்த மூ ஒருமையை அவர் அங்கே அந்த கோட்பாட்டை வெளிப்படுத்துகின்றார். அதான் மூவொருமை கோட்பாடாக வெளிப்பட்டது. ஆனால் தகப்பனாக்கிய கடவுளுக்கும் மைந்தனாக்கிய கடவுளுக்கும் தூய ஆவியராகிய கடவுளுக்கும் தனி ஆழ்தன்மை உண்டு. ஆனால் இந்த மூவரும் ஒன்றாக செயல்படுகின்றார்கள் என்கின்ற ஒரு கோட்பாட்டை வெளிப்படுத்தி திருச்சபை அந்த திருத்துவத்திற்குள்ளாய் கடந்து வருவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். திருத்துவம் என்கின்ற வார்த்தை நேரடியாக நாம் திருமறையிலே பார்க்க முடியாது, ஆனால் உணர்ந்து கொள்ள முடியும், அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை மிகவும் கருகலான ஒரு இறையியல் சார்ந்த பயணம் என்று சொன்னால் திருத்துவ பயணத்தை சொல்லலாம். போதிப்பதிலும் புரிந்து கொள்வதிலும் விளங்கிக் கொள்வதிலும் சற்று கருகலான ஒரு பகுதிதான். ஆனால் இந்த திருத்துவ சூழல் என்பது நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே ஆட்கொண்டிருக்கிறதை நாம் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொன்னாலும் மத்திய 28ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். திடப்படுத்தல் பெறுகின்ற போதும் சரி, திருமணம் நடைபெறுகின்ற போதும் சரி, இன்னும் எல்லா சூழ்நிலையிலேயும் நம்முடைய இறையியல் பின்புலம் இந்த திருத்துவத்தை மையமாக வைத்தே அமைந்திருக்கின்றது. ஒருவேளை கடவுளை பற்றிய அறிவு நம்மிடத்தில் குறைவுதான், அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டி இருக்கின்றது. எல்லையற்ற பரம்பொருளாகிய இந்த கடவுளை புரிந்து கொள்ளுதல் அல்லது அறிந்து கொள்வதல் என்பது நம்மால் இயலாத ஒரு காரியம்தான். ஆக அந்த மூவொரு கடவுளை பற்றிய புரிந்து கொள்ளுதலும் நமக்கு சற்று சிரமமானதுதான். ஆனால் மூவொரு கடவுளுடைய செயல்பாடுகளை நாம் விளங்கி கொள்ளுகின்ற போது நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு அது ஏற்புடையதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒரு மரம், பூமியிலிருந்து உயர்ந்திருக்கின்ற ஒரு மரம், இந்த மரத்தை பூமியோடு கூட மாத்திரம் நாம் பார்ப்பதில்லை. அதற்கு பூமி கீழே என்ன இருக்கும்? வேர் இருக்கும். இந்த வேருக்கு பல பெயர்கள் உண்டு. மிக முக்கியமான 3 பெயர்கள். ஆணிவேர் என்ற ஒரு வேர் இருக்கும். அந்த ஆணிவேர் இல்லை அப்படின்னா மரம் நிற்காது.
ஆணி வேர் இருக்கும். அந்த ஆணி வேர்ல இருந்து கிளை வேர்கள் இருக்கும், கிளை கிளையாக பிரிஞ்சிருக்கும் அந்த ஆணி வேர்ல இருந்து. அந்த கிளை வேர்களிலிருந்தும் இன்னும் சில ரொம்ப சின்ன வேர்கள், சல்லி வேர்கள்னு சொல்லுவாங்க, அந்த வேர்கள் பிரிஞ்சிருக்கும். சல்லி வேர்கள் இருந்தால் தான் கிளை வேர்கள், கிளை வேர்கள் இருந்தால் தான் ஆணிவேர், ஆணிவேர் இருந்தால் தான் இந்த மரம். ஆக இந்த 3 விதமான வேர்களும் பூமிக்குள் மறைந்திருந்து அதனுடைய தன்மைகளை மாத்திரம் வெளிப்படுத்துகின்றது. சல்லிவேர், கிளைவேர், ஆணிவேர், அந்த வேர்களுடைய தன்மைகளை மாத்திரம்தான் வெளிப்படுத்துகிறது. ஒருவேளை அதனுடைய செயல்பாட்டை நம்ம என்ன செய்ய முடியாது, பூமிக்குள்ளே போய் ஒரு நாளும் பார்த்ததில்லை, அது மறைந்து இருக்கின்றது. ஆனால் இந்த சல்லிவேர் கிளைவேரோடும், கிளைவேர் ஆணிவேரோடும், ஆணிவேர் மரத்தோடும் இணைந்து இருக்கின்றது. ஆக இந்த 3 விதமான வேர்களும் இணைந்து செயல்படுகின்றது, மறைந்து செயல்படுகின்றது, இணைந்து செயல்படுகின்றது. ஆக இது ஒரு கூட்டு செயல்பாட்டின் மூலமாகத்தான் இந்த மரம் என்ன செய்யுது, பசுமையா இருக்குது, இந்த மரம் செழிப்பா நிக்குது, இந்த மரம் பூ பூக்குது, இந்த மரம் காய் காய்க்குது, இந்த மரம் கனி தருகின்றது, இந்த மரத்தின் நிழலிலே அநேகர் வந்து அடைகின்றார்கள், இந்த மரத்தின் அசைவினால் காற்றை உணர்கின்றோம். இதற்கெல்லாம் என்ன வேணும், இந்த ஆணிவேர் செயல்படணும், கிளைவேர் செயல்படணும், சல்லிவேர் செயல்படணும். இது மறைந்திருந்து செயல்படுவதன் மூலமாய் இங்கே மேலே இருக்கின்ற மரத்திலிருந்து பல்வேறு அனுபவங்கள், பல்வேறு ஆசீர்வாதங்களை பூமிக்கு மேல் இருக்கின்றவர்கள் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. திருத்துவ கடவுளை பற்றி நாம் புரிந்து கொள்கின்ற போது இந்த பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் கூட்டு செயல்பாட்டின் மூலமாகத்தான் மானுடத்தின் வாழ்வியல் அரங்கேற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றது. மானுடம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த திருத்துவத்தின் அடித்தளத்தில் தான் மேலோங்கி நிற்கின்றது. மனிதனுடைய ஆன்மீகம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திருத்துவம் அடித்தளமாய் செயல்பட வேண்டும். அதைத்தான் இங்கே நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஒரு அன்பின் தெய்வீக கூட்டுறவு, டிவைன் கம்யூனியன் ஆஃப் லவ். இந்த அன்பின் தொடக்கம் பிதாவாகிய கடவுளிடத்திலே, இந்த அன்பின் தியாகம் குமாரனாகிய இயேசுவிடத்திலே, இந்த அன்பின் தொடர்ச்சி பரிசுத்த ஆவியாகிய கடவுளிடத்திலே. ஆக அன்பின் தொடக்கத்தை அந்த பிதாவாகிய கடவுள் ஏதேன் தோட்டத்தின் வரலாற்றிலிருந்து தொடங்கி வைக்கின்றார். அந்த அன்பின் வெளிப்பாட்டில் தான் காணாம போன ஆதாமை என்ன செஞ்சாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு தேடினார். அந்த அன்பின் அந்த தொடர் சிந்தனைகள் தியாகமாக எங்கே வெளிப்பட்டது, இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்டது. கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னையே தியாக பலியாய் கொடுத்ததன் மூலமாய் அந்த அன்பின் தியாகம் இயேசுவிலே வெளிப்பட்டது. அந்த அன்பின் தொடர்ச்சியை தான் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவராய், தூய ஆவியானவரின் ஆற்றலாய் இன்றைக்கும் நாம் திருச்சபையாய் பெற்று அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த அன்பின் தொடக்கம், அன்பின் தியாகம், அன்பின் தொடர்ச்சி இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்கு முழுமை செய்யப்பட்டிருக்கின்றதை உணர்ந்து கொண்டவர்களாய் இந்த பிதாவாகிய கடவுளுடைய ஆற்றல், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மீட்பின் சிந்தை, பரிசுத்த ஆவி ஆகிய கடவுளிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த தொடர்ந்து நம்மை ஆற்றல் படுத்துகின்ற தன்மை இன்றைக்கும் நம்முடைய ஆன்மீகத்தை, நம்முடைய பற்றுறுதி வாழ்வை முழுமை அடைய செய்திருக்கிறது என்கின்ற ஒரு உணர்வோடு கூட நம்முடைய விசுவாச பயணத்தை நாம் தொடர்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். நான் முதல்லையே குறிப்பிட்டதைப் போல நம்முடைய ஞான ஸ்நானத்திலிருந்து இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய செயல்பாடுகளை நம் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த திருத்துவம் நம்முடைய உணர்வுகளை தூண்டி எழுப்பக்கூடியதாய், இந்த திருத்துவம் நம்மோடு உடன் பயணிக்கக்கூடியதாய், இந்த திருத்துவம் நமக்கு ஒரு நிலை வாழ்வின் எதிர்காலத்தை தரக்கூடியதாய்
இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் படிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தில் தான் அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். ஒரு நிலை வாழ்வின் எதிர்காலம் இந்த திருத்துவத்தின் மூலமாய் நமக்கு அடங்கி இருக்கிறது. ஆக இந்த திருத்துவத்தின் மூலமாய் ஒரு நிலை வாழ்வின் எதிர்காலத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்குத்தான் அன்றைக்கு நிக்கோதேமு என்ன செய்கின்றார்? இயேசுவை சந்திக்க வருகின்றார். இரவிலே சந்தித்து அவரிடத்திலே தன்னுடைய எல்லா விதமான நிலைப்பாடுகளையும் புரிந்து கொண்டு பகிர்ந்து கொண்டு ஒரு புதிய பரிமாணத்திற்குள்ளாய் புறப்பட்டு செல்லுகின்றார். அந்த புறப்பாடுதான் இந்த நிக்கோதேமுவை ஒரு தலை சிறந்த மனிதனாய் மாற்றினது என்று சொல்ல முடியும். அந்த அளவிற்கு இந்த திருத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பாக்கியத்தை நாமும் ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு வழிபாட்டின் நிறைவிலேயும் நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்றோம். அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது நமக்கு கொடுக்கப்படுகின்ற போது ஒரு திருத்துவத்தின் தன்மை அங்கே வெளிப்படுகின்றதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அந்த திருத்துவத்தின் தன்மையை நாம் புரிந்து கொள்ளுகின்ற போதுதான் இந்த திருத்துவம் நம்மோடு தொடர்ந்து செயல்படுகிறது என்பதை, இந்த ஆசீர்வாதத்தை பெற்று நாம் இந்த உலகத்திற்குள்ளாய் புறப்பட்டு செல்லுகின்ற போது அதை நாம் விளங்கி கொள்ளுகிறோம். நான் முதல்லையே சொன்னேன், ஞானஸ்நானத்திலிருந்து இந்த திருத்துவம் தொடங்குகின்றதை நம்முடைய மானுட கிறிஸ்தவ பற்றுறுதி வாழ்விலே நாம் புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி. ஆக அன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு முறையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற போது அல்லது உலகத்திற்குள்ளாக செல்ல நாம் முற்படுகின்ற போது இந்த திருத்துவ கடவுளுடைய ஆற்றல் நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகின்றதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அவளை நான் முதல்லையே சொன்னேன், இந்த திருத்துவ கடவுளை பற்றியதான புரிந்து கொள்ளுதலை நமக்கு கடினப்பாடு ஏற்படுகின்ற போது அந்த திருத்துவ கடவுளுடைய செயல்பாடுகளை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு பரிபூர்ணமான விசுவாசத்தை வளர்ப்பதற்குரிய சூழ்நிலையாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகின்ற போது இந்த திருத்துவத்தினுடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறதை 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆக இந்த திருத்துவ கடவுளுடைய பெயராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இங்கே நாம் உலகத்திற்குள்ளாய் புறப்பட்டு செல்கிறோம். இதில் நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம் கடவுளுடைய அன்பு, தேவனுடைய அன்பு. ஆக கடவுளுடைய அன்பு நம்மீது வெளிப்பட்டபடியினால் தான் நாம் இன்றைக்கு பாவ உலகத்திலிருந்து, சாப உலகத்திலிருந்து அல்லது விழுந்து போன சூழ்நிலையிலிருந்து நாம் இன்றைக்கு மனிதர்களாய் வாழ்ந்திருக்கிறோம். யோவான் 3:16 நமக்கு நன்கு தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? அதற்கு நாம் அளவு சொல்ல முடியாது. அந்த அன்பிற்கு எல்லையை நாம் நிர்ணயிக்க முடியாது. ஆக அந்த அன்பு, கடவுளுடைய அன்பு இன்றைக்கு நம் மீது வெளிப்பட்டிருக்கின்றதை உணர வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. இதே பவுல் அப்போஸ்தலனுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை போதும். உனக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி, அந்த பலவீனத்தில் என்னுடைய பலம் எப்போ? கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கின்ற போது. ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தியாக அன்பின் வெளிப்பாடு எப்படி நம்மை சூழ்ந்திருக்கிறது? கிருபையாய் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆக ஆண்டவருடைய கிருபை. பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். இந்த ஐக்கியம் இருப்பதனால தான் இன்றைக்கு நாம் சபை கூடி வருதலை விட்டு விடாது இருக்கின்றோம். இந்த சபை ஐக்கியத்திலே நாம் ஒன்றுக்கொன்றாக இணைந்திருக்கின்றோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில், கடந்த வாரத்தில் நாம் படித்தோம். 2ஆம் அதிகாரத்தில் அந்த தொடக்க வார்த்தையிலே பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். ஆக அந்த ஒரு மனம் எங்கே வருகின்றது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். அந்த ஓரிடம் எங்கே வருகின்றது? பரிசுத்த ஆவியானவருடைய கூடுகையிலே.
ஆக இன்றைக்கு நாம் ஒரு இடத்திலே கூடியிருக்கிறோம், ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு அடித்தளம் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல். ஆக கடவுளுடைய அன்பு, இயேசுவினுடைய கிருபை, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தோழமை உறவு, அந்த ஐக்கியம் நம்ம இன்றைக்கு இந்த திரித்துவ ஆண்டவருடைய ஆற்றலிலே ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்திற்குள் செல்ல நம்மை அனுமதித்திருக்கிறது, வாழ்வித்திருக்கிறது. இந்த புரிந்து கொள்ளுதலிலே நாம் திரித்துவ கடவுளை புரிந்து கொள்ளுகின்ற அந்த தன்மையை காட்டிலும் இந்த திரித்துவ கடவுளுடைய செயல்பாடுகளை நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது நிச்சயமாக ஒரு புதிய வரலாற்றை படைக்கின்ற திருச்சபையாய் நாம் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்ல முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த ஒருமைப்பட்ட கடவுள்தான் நம்மை முழுமைக்கு நேராக வழி நடத்த முடியும். இன்றைக்கு சில அனுபவங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த ஒருமை தன்மை இல்லாதபடி அல்லது திரித்துவ கடவுளுடைய அந்த தன்மைகளை வெளிப்படுத்தாதபடி ஒருவேளை பிதாவாகிய கடவுளை மாத்திரம் நாம் முதன்மைப்படுத்துவோம் என்று சொன்னால், அல்லது இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் முதன்மைப்படுத்துவோம் என்று சொன்னால், அல்லது பரிசுத்த ஆவியை மாத்திரம் நாம் முதன்மைப்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் தோல்வி அடைந்தவர்களாய் போகக்கூடும். இன்றைக்கி ஒரு கூட்டம் மக்கள் உண்டு, யெகோவாவின் சாட்சிகள், ஜெகோவா விட்னஸ் என்று சொல்லி ஒரு கூட்ட மக்கள் உண்டு. இவர்களுடைய தன்மை அல்லது இவர்களுடைய போதனை என்னவென்று சொன்னால் பிதாவாகிய கடவுளை மாத்திரமே முக்கியத்துவப்படுத்துவார்கள். பழைய ஏற்பாட்டிலே யெகோவா என்கின்ற வசனம் எங்கெல்லாம் வருகின்றதோ அதை மாத்திரமே எடுத்து பிரதானப்படுத்துவார்கள். சில நேரங்களிலே அவர்கள் ஆண் விசுவாசிகளை சந்திப்பதை காட்டிலும் பெண் விசுவாசிகளை சந்தித்து மூளைச்சலவை செய்து இந்த யெகோவாவின் சாட்சிகளை பின்பற்றக்கூடிய அளவிற்கு போதனைகளை மேற்கொள்ளுகிறார்கள். இன்றைக்கும் அந்த போதனையாளர்கள் மதுரை பட்டணத்திலேயும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காவர் கோபுரம் என்கின்ற அவர்களுடைய பத்திரிகை ஒருவேளை நீங்கள் பார்ப்பீர்களேனால் தயவு செய்து அதை படிக்காதீர்கள். யெகோவாவாகிய கடவுள் மாத்திரம்தான் அனைத்தும் என்று சொல்லக்கூடிய தன்மை நிறைந்தவர்கள். அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் ஒரு கூட்டம் உண்டு, ஜீசஸ் ஒன்லி என்கின்ற ஒரு குழுவினர். இவர்களுக்கு பிதாவாகிய கடவுளும் தேவையில்லை, பரிசுத்த ஆவியாகிய கடவுளும் தேவையில்லை. இயேசுதான் என்னை மீட்டார், இயேசுதான் என்னை ரட்சித்தார், இயேசுதான் எனக்காக ரத்தம் சிந்தினார், ஆக இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லி ஆதி திருச்சபையிலே இந்த பிரச்சனை இருந்தது. தெர்த்துலினுடைய காலத்தில் தான் அதற்கு பிற்பாடு இந்த மூவொருமை தன்மையை வெளிப்படுத்தி நாம் இன்றைக்கு அறிக்கை செய்கின்ற விசுவாச பிரமாணங்கள், பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் என்கின்ற இந்த மூவொரு தன்மை படைத்த அந்த விசுவாச அறிக்கைகள் வெளிப்பட்டது. கிபி 325 நிசேயா மாமன்றத்தில் கூடின அந்த நிசேயா விசுவாச அறிக்கையை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும். ஆக இயேசு மாத்திரமே என்கின்ற அந்த கோட்பாடும் நமக்கு ஏற்புடையதல்ல. அவர்களுக்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தோன்றி இருக்கின்ற அநேக நவீனமயமாக்கப்பட்ட திருச்சபைகள் தங்களை ஆவிக்குரிய திருச்சபைகள் என்று அடையாளப்படுத்துகின்றவைகள், அவைகள் பரிசுத்த ஆவியை மாத்திரமே முக்கியத்துவப்படுத்துகின்ற சில திருச்சபைகள். கடந்த வாரத்தில் நான் ஒரு காரியத்தை சொல்ல மறந்தேன், இன்றைக்கு நான் சொல்லி முடிக்கின்றேன். டங்ஸ் பேசுறதுக்கு கிளாஸ் நடத்துகிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்நிய பாஷை பேசுவதற்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. நான் கடந்த வாரத்தில் அறுதியிட்டு உறுதியாக சொல்லி இருக்கிறேன், அந்நிய பாஷை என்பது ஒரு வரம் தான். அது ஒருத்தருக்கு இருக்கும், ஒருத்தருக்கு இல்லாமல் இருக்கும். ஒருத்தருக்கு இருக்கும், குறைஞ்சிருக்கும், ஒருத்தருக்கு கூடுதலாக இருக்கும். அது ஒரு வரம் மாத்திரமே. தெளிவாக நாம் கடந்த வாரத்தில் தியானித்திருக்கிறோம். அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்குரிய அடையாளம் என்பதை பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக கொரிந்திய திருச்சபைக்கு சொன்னதை நாம் நினைவுபடுத்தி இருக்கிறோம். தலையில் கை வச்சு பேசு பேசு, உனக்கு வாயில் வந்ததெல்லாம் பேசு, இப்படி வகுப்பு நடத்துகிற திருச்சபைகள் இன்றைக்கு இருக்கின்றது. ஏமாந்து விட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் முக்கியப்படுத்துகின்ற திருச்சபைகள் நமக்கு தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் முக்கியப்படுத்துகின்ற போதனைகள் நமக்கு அவசியமில்லை. பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் பிரத்யேகப்படுத்துகின்ற திருச்சபைகளுடைய போதனைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். ஆக பிதாவாகிய கடவுளுடைய அன்பு நமக்கு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நமக்கு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகின்ற ஐக்கியம் நமக்கு இந்த கூட்டொருமையில் தான், இந்த ஒருமையில் தான்
நாம் இன்றைக்கு திரியேக கடவுளை வெளிப்படுத்தக்கூடிய திருச்சபையாய் நாம் வாழ முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த வழிபாட்டை நிறைவு செய்து நீங்கள் செல்லுகின்ற போது இந்த மூவொரு கடவுளுடைய திருப்பெயரிலே தான் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகின்றோம். ஆக அந்த ஆசீர்வாதம் தான் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறுபடியும் இந்த ஆலயத்துக்கு திரும்பி வருகின்ற வரை உங்களை பாதுகாக்கின்றது. இந்த மூவொரு கடவுளுடைய பிரசன்னம் நம்மை வழி நடத்துகின்றதை நாம் உணர்கின்றோம். நம்முடைய கீர்த்தனைகளில் மிகவும் அழகாக 1வது கீர்த்தனையிலேருந்து 10வது கீர்த்தனை வரைக்கும் நீங்கள் பாடி பார்த்தீங்கன்னா மூவொரு கடவுளை குறித்ததான அத்தனை செய்திகளும் அந்த கீர்த்தனை பாடல்களிலே நாம் முதல் 10 கீர்த்தனைகளை நாம் அதிகமாக பார்க்க முடியும். 10வது கீர்த்தனை நமக்கு நல்லா தெரியும், ஆதி பிதா குமாரன். அந்த 10 கீர்த்தனைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவொரு கடவுளை பற்றிய அந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட திருச்சபை தலைவர்கள், அந்த வேத பக்தர்கள் அந்த பாடல்களை ஏற்றி இருக்கின்றதை பார்க்க முடியும். சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியும் மும்மிலதாய் சீர்திரு ஏகவஸ்தே நமோ நமோ. இன்னும் ஒவ்வொரு கீர்த்தனையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய அந்த திரித்துவத்தினுடைய ஆசீர்வாதம் நம்மை முழுமை செய்கின்றது. நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததிலிருந்து, நாம் திடப்படுத்தல் பெற்றதிலிருந்து, நம்முடைய திருமண வாழ்வை தொடங்கினதிலிருந்து ஒருவேளை நாம் நிறைவு பயணத்தை மேற்கொள்ளுகின்ற சூழ்நிலை வரைக்கும் இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதமும் ஆற்றலும் நம்மை நிறைத்திருக்கிறது என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட இந்த திரித்துவ கடவுளிடத்திலே நம்மை நாம் மறு அர்ப்பணம் செய்வோம் என்று சொன்னால், நம்முடைய அர்ப்பணிப்பை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த திரியேக நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு கூட நம்மை வழி நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையிலே நிறைவாய் நிறைத்து வழி நடத்துவாராக. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி பார்ப்போம். ஒப்படைக்கின்றேன் என் இயேசுவே என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்றேன் ஆண்டவரே, ஏற்றுக்கொண்டருளோ. ஒப்படைக்கின்றேன் என் இயேசுவே என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்றேன் ஆண்டவரே, ஏற்றுக்கொண்டருளோ. நோக்கியே பார்த்தேன் சிலுவை காட்சியை, உணர்ந்து கொண்டேன் இயேசுவின் அன்பை. நோக்கியே பார்த்தேன் சிலுவை காட்சியை, உணர்ந்து கொண்டேன் இயேசுவின் அன்பை. தீர்மானம் செய்தேன் பின்பற்றிட, ஏற்றுக்கொண்டருளோ. தீர்மானம் செய்தேன் பின்பற்றிட, ஏற்றுக்கொண்டருளோ. என்னை ஏற்றுக்கொண்டருளோ. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருத்துவ சங்கமத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுள் எங்களை ஆளுகை செய்ய எங்களை மறு அர்ப்பணம் செய்கின்றோம். அந்த ஒப்படைப்பிலே சிலுவையை நோக்கி பார்க்கின்றோம். சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகமும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழிநடத்துகின்ற அந்த புரிந்து கொள்ளுதலும் எங்களுடைய வாழ்வியலாகட்டும். ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வார்த்தையை கேட்ட நாம் எழுந்தின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் வண்ணமாக 10ஆம் பக்கத்தில் இருக்கின்ற உலகம் வானும் செய்தாலும் ஒப்பில் சர்வ வல்லவராய் என்ற அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையினிடையே சங்கீத முறைமையை பாடலாக பாடி நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம்.
தயவுசெய்து அமருங்கள். திருச்சபை மக்கள் அறிய வேண்டிய சில அறிவிப்புகளை நினைவுபடுத்துகிறேன். 5வது ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே ஐக்கிய சங்க கூடுகைகள் நடைபெறாது. கீழமாத்தூர் தூய திருத்துவ ஆலயத்தில் மாலை 5 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். நாளை மாதத்தின் முதல் நாள், ஜூன் மாதத்தின் முதல் நாள் காலை 6 மணிக்கு மாதத்தின் முதல் நாளுக்குரிய திருவிருந்து வழிபாடு ஆலயத்தில் நடைபெறும். திருச்சபை மக்கள் பங்கு பெற அன்போடு கூட அழைக்கப்படுகின்றீர்கள். விடுமுறை காலம் முடிந்திருக்கிறபடினாலே செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்ற பெண்கள் ஜெபம் ஜூன் மாதத்திலிருந்து தொடங்கும். ஆகவே பெண்கள் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்ற பெண்கள் ஜெபத்தில் பங்கு பெறுவதற்கு அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். வெள்ளிக்கிழமை மாலை வழிபாடு மாலை 6:30 மணிக்கு ஆலயத்தில் நடைபெறும். வாய்ப்பு இருக்கின்றவர்கள் பங்கு பெற அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூன் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கல்வி உதவித்தொகை ஞாயிறாக ஆசரிக்கப்பட இருக்கின்றது. அதற்குரிய காணிக்கைக்கு அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் செலுத்துகின்ற காணிக்கைகள் மூலமாய் திருமண்டலத்தில் ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி உதவிக்காக அந்த காணிக்கைகள் பயன்படுத்தப்பட இருக்கின்றது. ஆகவே அந்த புதிய கல்வி ஆண்டிலே பிரவேசிக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் காணிக்கைகளை ஆண்டுடைய சன்னிதானத்தில் செலுத்தி ஏழை மக்களுடைய கல்வி உதவிக்காக உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசரிப்பவர்கள், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று வரை உங்களுடைய குருவானவராக நாங்கள் பணி ஏற்று நிறைவு செய்து நாளை தினத்திலிருந்து புதிய குருசேகரத்திற்கு மாறுதலாகி செல்கிறோம். நிர்வாக ரீதியான மாறுதல் பேராயருடைய உத்தரவின் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்று வரைக்கும் உங்களுடைய குருவானவராக பணியாற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். நாளை தினத்தில் புதிய குருவானவர் இங்கே பணி ஏற்க உள்ளார்கள். நாங்களும் வேறு ஒரு குருசேகரத்திற்கு பணி மாறுதலாகி செல்கிறோம். அது பற்றிய ஒரு அறிவிப்பை செயலர் இப்பொழுது அறிவிப்பார்கள். மகிமை உண்டாவதாக. ஐயா அறிவிப்பின் போது கூறியபடி நமது சபையினுடைய குருவானவர் அவர்கள் பேராயனுடைய ஒப்புதலுடன் மாறுதலாகி நாளை தினத்திலிருந்து நமது ஆலயத்திலிருந்து புதியதாக ஒரு ஆலயத்துக்கு செல்ல இருக்கிறார். ஸோ அதற்காக அவரை வழி அனுப்பும் ஒரு நிகழ்ச்சியாக ஆலய ஆராதனை நிறைவுற்ற பிறகு, ஆசீர்வாதம் நிறைவடைந்த பிறகு அனைத்து சபை உறுப்பினர்களும் தயவு கூர்ந்து ஆலயத்திலே அமர்ந்து இருக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காரணம், கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் நம்மளோடு பயணித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் மரியாதை நிமித்தமாக வழி அனுப்பு விழாவை நாம் மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையிலே அனைத்து மக்களும் தயவு கூர்ந்து நம்மளுடைய இருப்பிடத்திலே ஆராதனை நிறைவுற்ற பிறகு அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கைகளையும் ஆண்டோடத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக 211வது கீர்த்தனை ஆரண திரித்துவமே எமை ஆண்டருள் மகத்துவமே என்ற கீர்த்தனையை நாம் எழுந்து நின்று பாடுவோம். நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். கீர்த்தனை 211. எம்மை
திருத்துவமே எங்களை ஆண்டருள் மகத்துவமே அன்றை அப்பத்தை தாரும் எங்கள் ஆபத்தனைத்தையும் எங்களை சேரும் திரு இரக்கத்தால் முகம் பாரும் நன்றிகை தோள்களை கொண்டு போடாதேயும் நன்றிகை தோள்களை கொண்டு போடாதேயும் நம்பரா கருணாபரா நம்பரா கருணாபரா ஞானத்தனுமான தொழில் மேன்மை திவ்யமானத்தரும் மரண திருத்துவமே என்னை ஆண்டரும் மகத்துவமே மரண திருத்துவமே என்னை ஆண்டரும் மகத்துவமே ஒவ்வொன்றான ஏகோவா உயர் முக்கிய கிருபையின் தேவா எவியடியாரே தேவா மனவில் வினையில் இருக்காவா பாவிகள் நாங்கள் தேவையின் மக்களே பாவிகள் நாங்கள் தேவையின் மக்களே பட்சமே பரம புக்ஷமே பட்சமே பரம புக்ஷமே பாடும் புகழ் நாடும் பறிவோடும் தரிநீடும் பரா மரண திருத்துவமே எமை ஆண்டருள் மகத்துவமே மரண திருத்துவமே எமை ஆண்டருள் மகத்துவமே அன்றை அப்பத்தை தாரும் எங்கள் ஆபத்தனைத்தையும் தீரும் எங்களை சேரும் திரு இரக்கத்தால் முகம் பாரும் நன்றிகை தோள்களை கொண்டு போடாதேயும் நன்றிகை தோள்களை கொண்டு போடாதேயும் நம்பரா கருணாபரா நம்பரா கருணாபரா ஞானத்தனுமான தொழில் மேன்மை திகமானத்தரும் அரண திருத்துவமே தேவை ஆண்டருள் மகத்துவமே அரண திருத்துவமே தேவை ஆண்டருள் மகத்துவமே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் அர்ப்பணிப்போம். மிகுந்த இரக்கமும் தயவும் நிறைந்த கர்த்தாவே, இந்த மே மாதத்தின் 31ஆம் தேதி ஆண்டவருடைய சமூகத்திலே உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் உம்முடைய திருமநிலையிலே அர்ப்பணிக்கின்றோம். இந்த காணிக்கைகளை ஏற்று உம்முடைய திருப்பேரின் மாட்சிமைக்கென்று பயன்படுத்துவீராக. மனிதருக்குள்ளே பிரியமும் சமாதானம் பெருகவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் பரம்பவும் இந்த காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, இதை படைத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும் என்றும் செபிக்கிறோம். இடைப்பை காணிக்கைகள், பொருத்தனைகள், சந்தா காணிக்கைகள், தசமபாக காணிக்கைகள், எல்லா காணிக்கைகளையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இதன் மூலமாய் உம்முடைய திருப்பணிகள் சிறப்பாக நடைபெற, உடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் உம்முடைய அருளையும் ஆற்றலையும் தந்தருள வேண்டும் என்று காணிக்கையாய் இந்த உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். சமூகத்திலே நாம் ஏறெடுக்கின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் ஒன்று திரட்டி 400வது கீர்த்தனை உன்னத பரமண்டலங்களில் வசிக்கும் ஒளிர்பிதாவே உனி நாமம் என்ற கீர்த்தனை பாடலை பாடி நம்முடைய ஜெபங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம்.
நிரம்பவே அவன் திரளியற்றும் நீதிக்கேடினை யாம் பொறுப்பது போல் நிமலனேய பாவம் மன்னியா இன்னமோ எமை சோதனைக்குட்படாமல் இரக்கதீர்த்திட கவகாவா ராஜம் வல்லமை மகிமை மற்றவையோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரசன்னத்தை உங்களுக்கு தந்து சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக. வழிபாட்டின் நிறைவு பாடல் மங்களக்கவிகளிலே இரண்டாவது கவி கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் என்ற கவியை பாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். நிறைவு பவனி இடம்பெறாது. ஆகவே அனைவரும் எழுந்து நின்று இந்த கவியை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை வழிபடுவதற்கு நீர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். திரியேக கடவுளை புரிந்து கொள்ளுகின்ற இறை மக்களாக எங்களுடைய விசுவாச பயணத்திலே முன்னேறுவதற்கு ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும். உம்முடைய கிருபையின் கரம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, தேவ சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.